இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கரைத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏதோ ஒன்று தடங்கலாக இருக்குது, என்னமோ நான் பிளான் பண்ணுறேன், ஆனால் அது வந்து நடக்க மாட்டேங்குது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடும் ஞான பண்டிதா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத எண்ணங்கள், ராங் டெசிஷன், நம்ம மற்றவங்க சொல்கிறத கேட்குறது, நம்ம ஒரு சூப்பர் பவராக நினச்சிக்கிறது, நம்மகிட்ட அதாவது ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்காகாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு அழகாக சொல்லிட்டாங்க. இந்த துணியை தான் அழகாக கர்ச்சீஃப் மடித்து வைப்பீங்க பார்த்தீங்கன்னா, அதுமாதிரி வச்சுங்க தலைவாணிக்கு அடியில் வச்சுருங்க, இல்லை தலைவாணிக்கு இந்த உரையில் உள்ள வச்சுருங்க. இந்த மூலிகள் எல்லாம் இந்த துணியில் சேர்ந்திருக்கும். அதில் இருக்கக்கூடிய வைப் இருக்குது பார்த்தீங்களா, மன அமைதி பெறும். இதெல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா முண்டாசை கட்டுவாங்க. இதெல்லாம் ரகசிய முறையாகவே இருந்துச்சு அந்த காலத்தில். ஏன்னா நல்ல ஞானம், நல்ல அறிவு, பொறுமை இதெல்லாம் வந்து வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா நம்ம மூளை தான் மூளையாக இருக்கும். மூளை கடுப்பாகிடக்கூடாது, மூளை சூடாகிடக்கூடாது. நம்ம படுக்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய ஆறா கேலக்ஸியை டச் பண்ணுது. முருகா உன் திருவடிக்கான சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கரைத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏதோ ஒன்று தடங்கலாக இருக்குது, என்னமோ நான் பிளான் பண்ணுறேன், ஆனால் அது வந்து நடக்க மாட்டேங்குது. என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கேன், ரிலேஷன்கிட்ட சொல்லியிருக்கேன், செய்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்களால செய்ய முடியும், ஏன் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க? எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கரை, நம்மளுடைய ஸ்பீச், நம்மளுடைய நாக்கில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டியில் வந்து எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பொழுதுமே எல்லாத்துக்குமே இருக்கும். எனக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கும், யாருக்கு வேணாலும் இருக்கும். அடுத்தது சுயநலம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன்னா நம்ம அடுத்தவங்களோட நம்ம டெவலப் ஆகி வந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசரம். அங்கே தான் அந்த தீ தான் நம்மளை உருக்குலைச்சி வச்சிடும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடும் ஞான பண்டிதா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அப்போ அந்த இருக்கும் இடம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்மா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தி சொன்னால் பார்த்தீங்களா, அந்த தீயை சிறு தீயாக இருக்க வேண்டும், அதாவது விளக்கு திரியாக இருக்க வேண்டும். வீட்டு திரியாக, அதாவது பந்த மாதிரி எரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அந்த வீட்டையும் எரிக்கும், உயிர் வாழும் கூட்டையும் எரிக்கும், எண்ணத்தை ஆசாசியாக ஒன்று செதுக்கி வச்சுருப்பீங்க அதையும் எரிச்சிடும். அப்போ அகத்தில் தீ இருக்கக்கூடாது, எண்ணத்தில் தீ இருக்கக்கூடாது, அகத்தில் தீ இருக்கக்கூடாது. அந்த தீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொழுந்து விட்டு எரியும் தீயாக இருக்கக்கூடாது, மெலிதாக இருக்கக்கூடிய ஆன்ம தீயாக இருக்க வேண்டும். அதான் உள்ள விளக்கு. அகவிளக்கை அழகாக ஏற்ற வேண்டும், அகல் விளக்கு தன்னால் ஏறியும் சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அகல் விளக்கு அழகாக நிதமாக, அந்த வெளிச்சம் மிதம். அதிக வெளிச்சம் நமக்கு ஓவர் ஹீட் ஆகும். ஸோ அதனால தான் அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தூங்கும் போது இதெல்லாம் நடக்கும். தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத எண்ணங்கள், ராங் டெசிஷன், நம்ம மற்றவங்க சொல்கிறத கேட்குறது, நம்ம ஒரு சூப்பர் பவராக நினச்சிக்கிறது, நம்மகிட்ட அதாவது ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்காகாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு அழகாக சொல்லிட்டாங்க. அதனால் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதிகமாக யோசிக்காத, அதிகமாக அகலக்கால் வைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பேலன்ஸுங்கிற ஒரு வார்த்தையில் தான் இவ்வளோ பெரிய விஷயம். எப்போ, இடம், பொருள், எவன், எப்போ, எங்கே, யாரால், எது, என்ன நடக்குது, எப்படி, இந்த காம்பேக்ட் டிசைனை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எத்தனையும் சாத்தியமே. முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளோட குழப்பத்திலே இருக்கோம், குழப்பவாதி மக்கள் கிட்டே இருக்கோம், குட்டையிலே தான் இருக்கும். எல்லாம் குழப்பி விட்டுகிட்டே இருப்பாங்க, நம்மளும் குழம்பும், நம்மளும் மற்றவங்களை குழப்போம். அப்போ இதெல்லாம் மூளையே மூலதனம். அந்த மூளையை சாஃப்ட் பண்ணணும், அதை வந்து பண்ணணும், மீன்ஸ் காப்பாற்றணும். ஒரு கோல். இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் உடுத்தும் உடையில் வந்து மிகப்பெரிய விஷயம். அதாவது வெள்ளை வந்து சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை ஆடை வந்து ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஒரு கொடூரனுக்கு கூட நீங்கள் தொடர்ந்து ஒரு வெள்ளை ஆடையே வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையாக போட்டு பாருங்கள், ஒரே மாதத்தில் போனால் அது சீங்களே மாறிப்போம். காரணம் வெள்ளைக்கான அமைதி, சாந்தம் கொடுக்கும். அதனால தான் விபூதி தெரிக்கிறது ஒரு வெள்ளை. அதாவது குங்குமத்துக்கு வேற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அப்போ அந்த வெள்ளைக்கு வெண்மை, தூய மனம் கிடைக்கும். அதேமாதிரி பிரெயின் பார்த்திங்கன்னா வெள்ளையாக தான் இருக்கும். அதில் ஓடக்கூடிய ரத்தங்கள் எல்லாம் சிவப்பாக இருந்தாலும் வெள்ளை நிறம். அதுக்கான விஷயங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. இங்கே தான் முக்கியமான விஷயம். வெள்ளை துணியில் நான் கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள், அதாவது அதை நினச்சி டிப் பண்ணி காய வச்சுக்கணும். என்னென்ன, ஒரு அழகாக ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. அந்த பக்கெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு போடக்கூடியது ஒரு கைப்பிடி மஞ்சள். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அரச இலை இருக்கு இல்லையா, அதை நிழலாக காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா போதும். ஒரு கைப்பிடி அரச இலையை தண்ணியில் போட்டுக்கோங்க, ஒரு கைப்பிடி மஞ்சளை உள்ளே போட்டுக்கோங்க, வில்வம் பொடி, அடுத்தது துளசி பொடி, இது எல்லாத்தையும் போட்டு உள்ளே வச்சிடணும். அவ்வளோதான், சிம்பிளாக. கடைசியாக கல்லுப்பு உள்ளே போட்டுருங்க. இப்போ அந்த தண்ணியை நல்லா கலக்குனிங்கன்னா ஒரு மசாலா கலவை மாதிரி இருக்கும்.
அதில் தான் இந்த துணியை டிப் பண்ணுறீங்க. இந்த சின்ன சின்ன பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 5ஓ 10ஓ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அந்த டிப் பண்ணி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, டிப் பண்ணி அப்படியே காய போட்டுருங்க. சரி, நிழலாவே காய போடுங்க. வெயிலில் காய வச்சா அதோட பவர் கொஞ்சம் கம்மியாகும். மற்ற இப்போ போடலாம் தப்பு கிடையாது. ஆனால் நிழலாக காய போடுங்க. இது மாதிரி ஒரு 5, 6 துணி இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த தண்ணி எவ்வளோ டிப்பம் பண்ண முடியுமோ வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுக்கலாம், நீங்களே வச்சுக்கலாம். இந்த துணியை தான் அழகாக கர்ச்சீஃப் மடித்து வைப்பீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வச்சு தலைவாணிக்கு அடியில் வச்சுருங்க. இல்லை தலைவாணிக்கு இந்த உரையில் உள்ள வச்சுருங்க. இந்த மூலிகள் எல்லாம் இந்த துணியில் சேர்ந்துருக்கும். அதில் இருக்கக்கூடிய வைப் இருக்குது பார்த்தீங்களா, மன அமைதி பெறும். இதெல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா முண்டாசை கட்டுவாங்க. இப்போ முண்டாசு கட்டுறதில்ல. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு நாட்டாமையாக இருக்கட்டும், அந்த காலத்தில் நீதித்துறையாக இருக்கட்டும், இல்லை பொதுவான மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு முண்டாசுன்னு ஒன்று கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் இப்படி மூலிகையில் எடுத்து வச்சு இதெல்லாம் ரகசிய முறையாகவே இருந்துச்சு அந்த காலத்தில். ஏன்னா நல்ல ஞானம், நல்ல அறிவு, பொறுமை இதெல்லாம் வந்து வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா நம்ம மூளை தான் மூளையாக இருக்கும். மூளை கடுப்பாகிடக்கூடாது, மூளை சூடாகிடக்கூடாது, மூளை டிஸ்பியூட் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த ப்ராசஸை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம முண்டாசை கட்டிட்டு போக முடியுமா? அதனால தான் நைட்டு படுக்க போகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தலைவாணி உரை இருக்கு இல்லையா, அது மேலால் வச்சுருங்க. ஏன்னா அது உருத்தாது. ஏன்னா துணி தான் அழகாக கர்ச்சீஃப் மாதிரி தான் மடித்து வைக்க போகிறீங்க. இது எத்தனை நாள் யூஸ் பண்ணனா, ஒரு 10, 15 நாள் வரைக்கும் ஒரு துணி யூஸ் ஆகும் சூப்பராக. அதுக்கப்புறம் திருப்பி அதை காய வச்சு நம்ம திருப்பி இதே மாதிரி செஞ்சு டிப் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இது தெளிவான சிந்தனை, தெளிவான உடல் ஆரோக்கியம், தெளிவான சிந்தனைக்கு அடுத்தது நம்ம பாசிட்டிவ் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம படுக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய ஆறா போய் கேலக்ஸியை டச் பண்ணுது. ஸோ அந்த நேரத்தில் அமைதியும் சாந்தமும் நம்மகிட்ட தான் ஒரு வைப். தொடர்ந்து இது செஞ்சுட்டு வரும்பொழுது உடம்புக்கு ஒரு வைப்பு சார்ந்து சொல்லுவாங்க. அந்த ஆன்மீகமாக இருக்காங்க பாருங்களேன், பாருங்கள் எவ்வளோ தேஜஸாக இருக்காங்க. இது எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்துருங்க. ஏன்னா மூளை பண்பட்டு போகுது, மூளை அமைதியாகிறது, மூளை அழகான செதுக்கின சிலையாக மாறுகிறது. அப்போது இந்த கலவைகள்லாம் ரொம்ப முக்கியம், இதை போடுறதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது அப்பப்போ செஞ்சு அப்பப்போ நம்ம காய வச்சுக்க வேண்டியதான். ஸோ இது மிக அற்புதமான ஒரு முறை. அந்த காலத்தில் செஞ்சு பயன்படுத்துறது. அந்த காலத்தில் தியானம் பண்ணுறதுக்குலாம் அது பயன்படுத்தினாங்க. இதே துணியை போட்டு உட்காரலாம். இந்த சிரஸும் ஒன்று தான், மூலாதாரமும் ஒன்று தான். உட்காந்து கீழே விரித்து போட்ட துணி அழகாக நீங்கள் சின்ன துணி மாரி போட்டு அதில் போய் உட்காந்து பாருங்கள். அதில் ஒரு வைப் இருந்துக்கும். தலையிலையும் வைக்கலாம். நீங்கள் உங்களால் முண்டாசு கட்ட முடியும்னா முண்டாசையும் கூட இது செஞ்சு வச்சுக்கோங்க. ஆக மொத்தத்தில் இந்த கலவைகளில் செய்யக்கூடிய அத்தனையுமே சிறப்பான சக்தியை தரக்கூடியது. நம்ம ஒழுங்கீனமாக இருக்கிற விஷயத்த அப்போ நம்ம ஒருத்தவங்க போய் சொல்லுவாங்க, ஒழுங்கீனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிஸ் அலைன்மெண்ட் குவாலிட்டி அண்ட் அலைன்மெண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி மனம் அமைதி பெற வேண்டும். எத்தனையோ முறை இருக்குது. இது அந்த காலத்தில் ஹெர்பலைஸில் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக மொத்தத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தட். செய்து நலம் பெறுங்கள். நிறைய பேர் கொடுங்க. குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வச்சு பாருங்களேன், தெளிவாக இருப்பாங்க. இப்போல்லாம் மொபைல் பார்த்து ரொம்ப அவங்க டோபமைன் பேலன்ஸில் இல்லை. ஸோ அவங்களுடைய தலைவாணிக்கு கீழே வைக்கலாம். படிக்கும்போது அதில் உட்கார வச்சு படிக்க வைக்கலாம். இல்லை அவங்க டேபிள் பக்கத்தில் மடித்து சும்மா வச்சு வைக்கலாம். அதுலேருந்து வரக்கூடிய வைப் சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல ஒரு வாசனையும் இருக்கும். நல்ல ஒரு வைபை தரும். அவங்க வாழ்க்கையும் மேம்பட்டு போவார்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணி நன்றி, வணக்கம்.